ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லது. வீட்டில் யாராருக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே சளி இறங்கிரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இதுக்கு தேவையானது என்னென்னா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் பேன் சூடானதுமே எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். மிளகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, பட்டை வத்தல் எடுத்துக்கோங்க. மிளகா வத்தல் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம மிளகு போட்டிருக்கோம், மல்லி போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதை கருக விடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம மிளகா வத்தலையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம இதை எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போது இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறவும் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். நம்ம பொடி மாதிரி தேவை கிடையாது, தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 3 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்தளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ஆட் பண்ணி அதை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு அதையும் சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு இதை நம்ம ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் தேவை கிடையாது, மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாவும் இருக்குது, மல்லி இருக்குது, மிளகு இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் சுடுறதுமே அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இதை வந்து நல்லா வதக்கணும். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இது முழுசாக இருந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை வந்து நம்ம கன்வே பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கரைச்சிருக்கோம். இதை சேர்த்து கரைச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக தான் தாளித்து கொட்டணும். முன்னாடியே தாளித்து கொட்டிட்டிங்கன்னா அந்த தாளித்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ கடைசியாக இறக்கும்போது நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நீங்கள் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இறக்கும் போது ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போது மிளகாப்பொடி பத்தலை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் பார்த்துட்டு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயமும் இறக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்தளவுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம இறக்கும்போது பெருங்காயம் சேர்த்து நம்ம அதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயம் கொட்டிட்டு நம்ம இதை மூடி வச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். சளி இருமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.